உலகமே வியந்து பார்த்த ஒரு வரலாற்று சம்பவம். எந்த ஒரு புரோட்டோகாலும் இல்லாம ஒரு நாட்டின் மன்னரே விமானத்துக்குள் ஏறி சென்ற தருணம். ஆம், 1994ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அரசு முறை பயணமாக ஒமன் நாட்டிற்கு கடந்து சென்றார். சாதாரணமாக வெளிநாட்டு தலைவர்கள் வந்தால் அந்நாட்டு மன்னர் மற்றும் அமைச்சர்கள் தான் வரவேற்க வேண்டும் என்று புரோட்டோகால் உள்ளது. ஆனால் சட்டத்தை மதிக்காமல் ஒமான் நாட்டு மாமன்னர் சுல்தான் கபூஸ் பின் சயீத் அவர்கள் நேராக விமானத்துக்குள்ளே சென்று அமர்ந்திருந்த ஜனாதிபதி டாக்டர் சர்மா அவர்களின் கருத்தை பிடித்து அழைத்து தங்களுடைய சொந்த காரில் அமர வைத்து தானே அந்த காரை ஓட்டி சென்ற காட்சி உலக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் மும்பை பல்கலைக்கழகத்தில் பூனாவில் படித்துக் கொண்டிருந்த போது டாக்டர் சங்கர் தயாள் சர்மாவின் மாணவனாக காணப்பட்டார் ஒமன் நாட்டு மன்னர் கபூஸ் பின் சயீத் அவர்கள். உலகின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தனக்கு வித்தை கற்று தந்த குருவை தன் நாட்டு விருந்தினராக அழைத்து வந்து அவருக்கு ராஜ மரியாதை செலுத்தினார் மாமன்னர் கபூஸ் பின் சயீத் அவர்கள். பதவியும் அதிகாரமும் மாறலாம், ஆனால் என்றும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம், தன்னை படிக்க வைத்த ஆசிரியருக்கு ஒரு மாணவன் செய்யும் கடமை.